இவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ற இந்த வருஷத்துல பாருங்க, இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு கெட்டது நடக்காதுங்க. இப்போ 8ஆம் இடத்த சொல்லும்போது நிறைய பேர் பயந்துருப்பீங்க. ஏன்னா அஷ்டம சனி ராஜா அப்படின்னு சொல்லி குழம்புவீங்க. கவலையே படாதீங்க. எத்தனை பேர் இந்த அஷ்டம சனியில பாதிக்கப்பட்டீங்க சிம்மராசிக்காரங்க, இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. திருமணஸ்தான அதிபதியை தடையை கொடுக்கக்கூடிய அதிபதியை இந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டு அதிபதியை குரு பகவான் பார்க்கிறாரு. அப்ப இங்க திருமண தடை வராது. இதுலையுமே பாருங்க, நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே பாருங்க இந்த சிம்மத்துக்கிட்ட பயங்கரமா இருக்கும். அப்பா சொத்து, தாத்தா சொத்து எல்லாமே அமையும். ஏன்னா செவ்வாயுடைய வீடு 4ஆம் இடம், அந்த இடத்த அவர் பாக்குறாரு. அப்ப சொத்துல உள்ளவங்க சரியாகணும், வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், வண்டி வாங்கணும், இல்ல இடத்து மூலம் உங்க காசு வரணும். நல்லா பாருங்க, இவ்வளவு பணம் காசு சேர்த்து வச்சிருவீங்க, திடீர்னு நான் வீடு வாங்குறேன்னு போய் அந்த காசு பணத்தை போடுவீங்க. அப்ப இது செலவு தானே, விரைய செலவு தானே. அந்த விரைய குரு வேலை செய்தா. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சென்றர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம். குருவை போற்றுவோம், குருவை நேசிப்போம். கண்டிப்பா இந்த குரு பகவானுடைய உச்சமான குரு பயிற்சி எப்படி 12 வருஷத்துக்கு அப்புறம், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் உச்சத்துல வந்து உட்கிறாரு கடகத்துல. புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து 4ஆம் பாதத்துல வர்றாரு. எப்ப? கரெக்டா ஜூன் மாசம் 2ஆம் தேதி. இந்த குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி. தயவு செய்து இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. அம்மன் அருடைய ஃபர்ஸ்ட் வாட்டி பாக்கணும், இந்த குரு பயிற்சி வீடியோ பாக்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். இதுல ஒரு ஸ்பெஷலான பலன் நம்ம எடுக்கிறோம். எல்லாருமே நீங்க குரு பயிற்சி எல்லா வீட்லயும் பார்த்திருப்பீங்க, எல்லா சேனல்லையும். ஆனா இது வித்தியாசமான ஒரு காலகட்டத்தை நம்ம பயிற்சி எடுக்க போறோம். குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இருக்கு. இப்ப குரு பகவான் ஒண்ணும் இல்ல, புனர்பூசம் பூசம் ஆயில போவார். அப்ப என்னென்ன யோகம் உங்க ராசிக்கு எப்படி வேலை செய்யும், இதையும் நம்ம எடுக்கிறோம். இது மட்டும் இல்லைங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குரு பார்த்தால் கோடி நன்மைகள் வரும்பாங்க. எப்படி? ஒருத்தருடைய ஜாதகத்துல உள்ள தோஷத்தை நிற்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தாங்க. அப்ப இது உச்சமான குருவா வர்றாரு. அவர் எங்கெல்லாம் பார்க்கிறாரோ அதுக்கு என்னென்ன யோகம் இருக்கு, அதுக்கான ஒரு பதிவும் இதுல நம்ம கண்டிப்பா கொடுக்குறோம். அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய 5ஆவது ராசி தான் சிம்மம். எப்படி? காலச்சக்கரத்தின் 5ஆவது ராசி. இதுலையுமே பாருங்க, நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே பாருங்க இந்த சிம்மத்துக்கிட்ட பயங்கரமா இருக்கும். பயங்கரமா ஒரு திறமையை யோசிப்பாங்க. தைரியம் தன்னம்பிக்கை தான் உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயமே. இப்படி எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியம் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் சிம்மத்தை பொறுத்தவரை. ஒரு அறிவான குணம், திறமையான குணம் எல்லாமே பாருங்க சிம்மத்தை பொறுத்தவரை பயங்கரமா யோசிப்பாங்க. என்ன பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது, யார்கிட்டையும் கை கட்டணும்னு அவசியம் கிடையாது. தன்னம்பிக்கை தான் ஃபர்ஸ்டா இருக்கும். அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். குரு பகவானுடைய கிரக பயிற்சி 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் உச்சமாகிறார். அது எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது? சிம்ம ராசி என்பவர்களுக்கு அம்மனுடைய ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். ஏன்னா வருஷத்துல ஒரு வாட்டி நல்லா பாருங்க, 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த குரு பகவான் உச்சமாகிறார். இது பயங்கரமான யோகத்தை கொடுக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா குரு உங்களுக்கு 5ஆம் வீட்டு, நல்லா பாருங்க, 5ஆம் வீட்டு அதிபதி. எப்படி? 5ன்னா நம்முடைய மனசு, ஆசை, கலை, குழந்தை, பூர்வீக சொத்து எல்லாமே 5ஆம் இடம் தான். இதுக்கு அதிபதி யாருங்க? குருங்க. அடுத்து 8 வெளிநாடு, திடீர் யோகம், மருத்துவம், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் ஜெயிக்கணும்னா யாருங்க? குரு. இப்ப 8ஆம் இடத்த சொல்லும் போது நிறைய பயந்துருப்பீங்க. ஏன்னா அஷ்டம சனி ராஜா அப்படின்னு சொல்லி குழம்புவீங்க. கவலையே படாதீங்க. எத்தனை பேர் இந்த அஷ்டம சனியில பாதிக்கப்பட்டீங்க சிம்மராசிக்காரங்க, இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் சனி பகவான பாதிக்கப்பட்டீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த குரு பயிற்சி, ஜாதகத்துல குரு நல்லா இருந்தா எல்லாத்துக்குமே சனியுடைய பாதிப்பை குறைப்பார். கண்டம் வராது, பிரச்சனை வராது, எதுவுமே வராது. எல்லாமே பேஸ் பண்ணி ஜெயிக்கக்கூடிய யோகமா தான் வரும் இந்த குரு பயிற்சி. நான் 12ல குரு இருக்கான்னு நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு எல்லாரும் உங்களை சொல்லி பயமுறுத்தி விட்டுருவாங்க. ஐயோ விரைய குரு வந்துருச்சு, உங்களை படுத்தி அப்படி இப்படிம்பாங்க.
நீங்க ஒண்ணும் கிடையாது. நீங்க ஜாதகத்தை எடுத்து நோட் எடுத்து பாருங்க. சனி பகவான் லக்னத்துல இருந்து எத்தனாம் இடத்துல இருக்காரு மட்டும் பாருங்க. மித்தெல்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க. எதுவுமே யோசிக்காதீங்க. கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும். அந்த கிரகம் சனி பகவான் மட்டும் நல்லா இருந்தா இப்ப நிறைய பேருக்கு பயங்கரமான யோகத்தை கொடுத்துருவாரு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கெட்ட கிரகம் கெட்ட இடத்துல மறைஞ்சா நல்லதை மட்டும் தான் செய்யும். உங்களுக்கு எப்போதுமே சரி 8 கூட இருந்தேன் மறைவு ஸ்தானாதிபதி மறைவுல போய் நின்னா நல்லது செய்யணும். அது ஒண்ணா எப்போதுமே சரி. நான் ஓப்பனா சொல்றேன், சூரிய பகவானுக்கு எப்போதும் குரு நட்பு கிரகம். ஏன்னா இது நேர்மையான கிரகம் சூரியன். குரு நம்ம ஜாதகத்தில் உள்ள தோஷத்தை கழிக்கக்கூடிய கிரகம் குரு. எது எங்கே இருந்து பார்த்தாலும் சரிங்க, அந்த இடத்த வளர்த்து விட்டுருங்க. கெட்ட விஷயத்த பார்த்தா கெட்டதை வாங்கி நடக்காதுங்க குரு கிட்ட மட்டும். ஆனா ஜாதகத்துல குரு நல்லா இருக்கணும். ஒண்ணும் இல்லை, நம்ம நீங்க இந்த 3 நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க. என்ன நட்சத்திரம்? மக நட்சத்திரமா, பூரமா, உத்திரமா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி தசாபதி ஜாதகம் நடக்காது. நீங்க எடுத்து பாத்துங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தசாபதி நடக்கும். அதுல குரு பகவான் எப்படி இருக்காரு இதைதான் நீங்க செக் பண்ணணும். எப்படி குரு பகவான் எப்படி இருக்காரு, நல்லவரா கெட்டவரா, இதை மட்டும் நீங்க செக் பண்ணாம மட்டும் போதும். எல்லாமே நல்லா தான் அமையும் உங்களுக்கு. ஏன்னா என்னால கெட்டது சொல்ல முடியல. ஏன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எல்லாரும் சிம்மராசி கொடுத்தாலும் விரைய குரு அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை குழப்புவாங்க. தயவு செய்து குழப்பிடாதீங்க. எத்தனை பேர் சனி பகவானை பாதிக்கப்படியும் அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை அம்மன் ரூட்ல கண்டிப்பா அனுப்பிவிடுங்க. எல்லாத்துக்கும் அனுப்பிவிடுங்க. ஏன்னா நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். இப்ப ஏன்னா அஷ்டம சனி என்ன பண்ணிருக்கோம் நிறைய பேரை கேட்டு பாருங்க. திருமணம், கணவன், மனைவி, வேலை, தொழில், உத்தியோகம், கடன், பகை, எதிரி, நிறைய குழப்பத்தை கொடுத்து ஒரு தடுமாற்றத்தை உங்களுக்கு தள்ளி இருக்கும். கேட்டு பாருங்க சிம்மராசியை பொறுத்தவரை. ஏன்னா சரியா இருந்திருக்காது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் அப்படி. இனிமேல் என்ன பண்ண போறாதான் நம்ம ஒண்ணும் இல்லை. எல்லாமே கெட்டதான் நடக்குது, நல்லது நடக்காதான்னு நிறைய பேர் இந்த வீடியோ சிம்மராசியில பார்ப்பீங்க. உங்களுக்கான ஒரு பதிவு தான் அது. ஏன்னா அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் நல்லா பாருங்க. சாரம் பார்க்காத ஜோதிடன் சோரமான நட்சத்திரத்தை எடுத்து உங்களுக்கு பலன் கொடுக்குறேன். குரு போகக்கூடிய நட்சத்திரம் பயங்கரமா வேலை செய்யும். குரு எங்கெல்லாம் பாக்குறாரோ அந்த இடம் வளர்த்து விட்டுருவோம். நல்லா பாருங்க. ஒண்ணும் இல்லை, இப்ப 4ஆம் இடத்தை பாக்குறாரா? இப்ப உங்க பிளான் என்னமா ஓடும்? நான் சூப்பரா சொல்றேன். நிறைய இந்த இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, சொத்து பிரச்சனை இருக்கும்ல. உங்க பூர்வீகத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, அப்பா சொத்து அம்மா சொத்து பிரச்சனை இருக்கு பார்த்தீங்களா? இப்ப அதை எடுத்து நடத்துங்க. உங்க பக்கம் ரிசல்ட் எழுதிடுவாங்க. அப்பா சொத்து, தாத்தா சொத்து எல்லாமே அமையும். ஏன்னா செவ்வாயுடைய வீடு 4ஆம் வீடு. அந்த இடத்த அவர் பாக்குறாரு. அப்ப சொத்துறவு உள்ளவங்க சரியாகணும். வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், வண்டி வாங்கணும், இல்ல இடத்து மூலம் உங்க காசு வரணும். நல்லா பாருங்க. இவ்வளவு பணம் காசு சேர்த்து வச்சிருவீங்க. திடீர்னு நான் வீடு வாங்குறேன்னு போய் அதை காசு பணத்தை போடுவீங்க. அப்ப இது செலவு தானே, விரைய செலவு தானே. அந்த விரைய குரு வேலை செய்தா அப்ப 4ஆம் வீட்டுல இடத்துல பூமியில காசு பணத்தை போட வைக்கிறதா? இதெல்லாம் உங்களை போட வைக்கும். கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும். அலைச்சலை கொடுத்தாலும் நல்லா பலன் நடக்கும். நான் சிம்மத்தை பொறுத்தவரை. ஆனா சனி பகவான் நல்லா இருக்கும். ஏன்னா மே 18க்கு அப்புறம் சனியுடைய நட்சத்திரத்துல போறாரு. 8ஆம் வீட்டு விசாரத்துல போறாரு. நிறைய வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்க, வெளியூர்ல வேலை பார்க்குற அனைவருக்கும் ப்ரமோஷன். மே மாசம் நான் சொன்ன 18ஆம் தேதி எழுதி வச்சுக்கோங்க. பயங்கரமா வேலை உத்தியத்துல பயங்கரமா ஒரு பெரிய லெவலுக்கு நீங்க போவீங்க. வேலை உத்தியத்துல மேல் அதிகாரி, அதாவது நல்லா அதிகாரிட்ட ஒரு ப்ரொமோஷனை வாங்குவீங்க. இதை எழுதி வச்சுக்கோங்க. சனியுடைய நட்சத்திரத்துல போறாரு. எங்க? இந்த குரு பகவான் அவர் எங்க பாக்குறாரு? 8ஆம் இடத்துல சனி பகவான் எங்க பாக்குறாரு தெரியுமா? 2ஆம் இடத்தை பாக்குறாரு. உங்களுடைய பேச்சு ஸ்தானத்தை பாக்குறாரு. நீங்க பேச்சு போல அந்த ஸ்தானத்தை பாக்குறாரு. சூப்பரா இருக்கும். இதையும் தான் நான் ஓப்பனா சொல்லிடுறேன். கரெக்டா ஆகஸ்ட் மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதனோட சாரத்தை 2க்கும் 11 சாரத்துல இன்னும் போயிட்டாருன்னா புகழ் அந்த கௌரவம் வந்துகிட்டே இருக்கும். இந்த வருஷம் எல்லாரும் உங்களுக்கு விரைய கருன்னு சொல்லி உங்களை பயமுறுத்துவாங்க. கெட்டது நடக்கும். இங்க கெட்டதே நடக்காதுங்க. நிறைய நல்லது விஷயம் தான் நடக்கும். நிறைய அலைச்சலை கொடுத்து நல்ல பலன் கண்டிப்பா நடக்கும். இப்போ வெளிநாடு போகணுமா, வெளியூர் போகணும், நிறைய நீங்க வெளிநாடு வெளியூர்ல படிக்கிறீங்க பாத்தீங்களா? அவங்க நிரந்தரமா வேலை கிடைக்கும். அங்கேயே சிட்டிசன் கார்டு கிடைக்கும். நான் ஓப்பனா சொல்றேன். சொந்தமா அங்கே குடியுரிமை கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த விசா பிரச்சனை உள்ள எல்லாத்துக்குமே சரியாகும். நான் காரணம் சொல்லட்டுமா? ஏன் விசா பிரச்சனை பொதுவாக அந்த எதிரி பகைங்கிறது 6ஆம் இடத்தை குருபகவான் பாக்குறாரு. டைரக்ட் பார்வை கொடுக்குறாரு. எப்படி? குருபகவான் 6ஆம் இடத்தை பாக்குறாரு. வேலஸ்தானத்தையும் நல்லா பாருங்க. வேலஸ்தானம், கடன் பகை ஸ்தானம், எதிரி ஸ்தானம் தான் வழக்கு ஸ்தானம் அவர் பாக்குறாரு. அப்ப வழக்கு சரி பண்ணி மெயினாக நிறைய பேர் மருத்துவமனைக்கு எத்தனை பேர் போயிருந்தாலும் சரி, இப்போ உடம்பு ஆரோக்கியத்தை அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பாருங்க, நீங்க மருத்துவமனைக்கு போக மாட்டீங்க. தாய்மாம உறவு பயங்கரமா நீடிக்கும். நான் ஓப்பனா சொல்றேன். தாய்மான உறவு செம்மையா இருக்கும். ஆனா சனி பகவான் நல்லா இருக்கணும். நல்ல வேலை கிடைக்கும், நல்ல உத்தியோகம், வீட்டுல நல்ல காரியம் நடக்கும், குழந்தைகள் குடும்பத்துக்கு நல்லா இருக்கும். இப்போ குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணத்துல எந்த ஒரு கலங்கமும் அவர் பண்ண மாட்டார். நிறைய பேர் திருமணம் நடக்கான்னு சொல்லி குழம்புவீங்க. திருமணஸ்தான அதிபதியை நல்லா தெரிஞ்சுக்குங்க. திருமணஸ்தான அதிபதியை தடையை கொடுக்கக்கூடிய அதிபதியை இந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டு அதிபதியை குரு பகவான் பார்க்கிறாரு. அப்ப இங்க திருமண தடை வராது. திடீர்னு கல்யாணம் நடக்கும். இதான் பொண்ணு பிக்ஸ் பண்ணி திடீர்னு இந்த வருஷத்துல நிறைய கல்யாணம் நடக்கும். அது மட்டும் இல்லைங்க, லாட்ரி சீட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க எடுத்துக்கிட்டே இருங்க. எத்தனை பேர் சிம்மராசி இருக்குல்ல, கண்டிப்பா வெளிநாடு வெளியூர் உள்ளவங்க அனைவருக்கும் சொல்லி வெளிநாடு வெளியூர் யோகம் செம்மையா இந்த விரைய குரு கண்டிப்பா வேலை செய்யும். உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? விரைய குரும்பாங்க. 12ஆம் இடத்து குரு பயணம் மூலமாக காசை கொடுக்கணும். வெளிநாடு வெளியூர் உள்ளவங்க நல்லா மாற்றத்தை கொடுக்கும். வெளியூர்ல வேலை பார்க்க நல்லா இருக்கும். வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கொடுப்பாரு. கடனே இருக்காது. நீங்க ஒண்ணுல எந்த பேங்க்ல லோன் கிடையாது, லோன் கிடைக்கும். ஏன் சொல்லுங்க? குரு 6ஆம் இடத்தை 7ஆம் இடத்தை பாக்குறாரு பாருங்க.
கடன் போன இடத்துல கிடைக்கும், கடன் சரியாகும், உடம்பு ஆரோக்கியம், ஹெல்த் சூப்பராகும், நல்ல ஒரு மாற்றம். ஆனால் ஜாதகத்துல குரு நல்லா இருக்கும். சிம்மராசி அனைவருமே ஜாதகத்தை பாருங்க, எல்லாருமே பார்த்துக்குங்க. ஏன்னா இது நல்ல நேரம், நல்ல டைமிங். உங்களை சொல்லி குழப்பி விட்டுருவாங்க, விரைய குரு அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செய்து சொல்றேன், ஜாதகத்தை பார்க்காம இந்த விரைய குருவை பெருசா பாதிக்க எடுக்காதீங்க. அது நிற்கக்கூடிய நட்சத்திரம் பலமா இருந்தா மட்டும் போதும், ஒன்றும் இல்லை, சனிபம் நல்லா இருந்தா மட்டும் போதும். நான் சொல்லல, அவமான பிரச்சனை எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னீங்களே, இப்ப சனியுடைய புத்தி வருதா, குருடைய புத்தி வருதா, இதெல்லாம் நீங்க ஜாதகத்தை செக் பண்ணணும். பண்ணாம தயவு செய்து முடிவு எடுத்துடாதீங்க. ஏன்னா இப்ப நல்ல நேரம், நல்ல யோகம் உங்களுக்கு உண்டு. இந்த வருஷத்துல இந்த குரு பயிற்சி பயங்கரமான யோகத்தை சிம்மத்தை கொடுத்துரும். நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். வாழ்க்கை எல்லாமே ஜெயிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். எல்லாம் ஒரு கண்டிப்பா தேடி வரும். பார்த்துக்கணும். பெண்களுக்கு சூப்பரா இருக்கும். கமிஷன் வியாபாரம், மருத்துவத்துறை, இந்த யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, நான் ஓப்பனாக சொல்றேன், மருத்துவத்துறை நிறைய இருப்பீங்க சிம்மத்தில். எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, கலைத்துறை, இந்த அழகான பொருள், இந்த கலையெல்லாம் ரொம்ப ரசிக்கக்கூடிய குணம் இந்த இருப்பாங்க கண்டிப்பா சிம்மத்தில். அவங்க எல்லாத்துக்குமே சரி இந்த டைம் பக்காவா இருக்கு. பார்த்துக்கணும். என்னை பொறுத்தவரை நிறைய கொஞ்சம் சிரமத்தை கொடுத்து தான் ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும். ஆனால் ஜாதகத்தை தசாபதியை பார்த்து மூவ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இப்போ நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா இதோட முதல் நட்சத்திரம் மகா நட்சத்திரம் பிறந்தவங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. பயம்னா என்னன்னு தெரியாது. தன்னம்பிக்கை வச்சு அந்த விஷயத்த முடிக்காம வெளில வர மாட்டாங்க. இதான் மகத்திட்ட பிடிச்ச விஷயமே. என்ன சூப்பரான கேரக்டர். எதுவுமே சொல்லிக் கொடுக்கணும். நான் பார்த்தவங்க செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பாக இருக்கும். இந்த மகா நட்சத்திரம் பிறந்தா கண்டிப்பாக இந்த குணம் எப்போதுமே உண்டு. இவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், இந்த வருஷத்துல பாருங்க, இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு கெட்டது நடக்காதுங்க. ஆனா நல்ல காரியம் நடக்கும். கண்டிப்பா நல்ல காரியம். படிப்பு, கல்வி, வேலை உத்தியோக, ப்ரமோஷன், கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண பேச்சு தலங்கள் எல்லாமே நிறைய ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும். ஆனா நிறைய விஷயம், நண்பர்கள், கூட்டாளி மூலம் நிறைய நல்ல விஷயத்த கண்டிப்பா நீங்க பாத்துக்கலாம். ஏன்னா அவர் போகக்கூடிய நட்சத்திரம் மகத்துல போறாரு, சுயசாரத்தை போறாரு. இந்த குரு பயிற்சி எப்போதுமே குருவுக்கு எது சேர்ந்தா நல்லா நட்பு கிரகமா வருது. அப்ப இங்க நான் கெட்டது நான் மக நட்சத்திரம் சொல்ல மாட்டேன். அது வேலையா, தொழிலா, உத்தியோகமா, ஜாதகத்தை பாருங்க, தசாபதி பாருங்க, என்ன பண்ணணும், என்ன பரிகாரம் பாருங்க, கண்டிப்பா மூவ் பண்ணிப்போங்க. கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா வரும். அடுத்து பூரத்துல பிறந்தவங்க எப்படி, பூர நட்சத்திரம் பிறந்தவங்க எது வந்தாலும் பயப்படாங்க, எல்லாமே வெற்றியா மாறும். இப்ப நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி தான். இனிமேல் தோல்விக்கான விஷயம் கிடையாது. பூரத்துல பிறந்தவங்க கலைத்துறை, இசைத்துறை, படிப்பு, கல்வி, ஷேர் மார்க்கெட், கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். அதாவது இந்த கலைத்துறை எல்லாமே பட்டை கிளப்புவீங்க. உணவுத்துறை நிறைய விஷயம் பாருங்க. பூரத்துல பிறந்தவங்க இனிமேல் கெட்ட விஷயம் நிறைய நடக்காது. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் இந்த பூரத்துல பிறந்தவங்க தான். இப்ப எல்லாமே சூப்பராகும். இந்த குரு பயிற்சிங்கிறது பாருங்க, உங்களுக்கு இங்க கெட்டது சொல்ல முடியாது. நிறைய நல்ல விஷயம் வந்துகிட்டே இருக்கும். தொழிலையோ, உத்தியோகத்திலேயோ, வேலையிலையோ, ஆனா ஒரு இடத்த மாத்துவீங்க. ஒரு அலைச்சல் இருக்கும். ஆனா நல்ல பலன் கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். அடுத்து உத்திரத்துல பிறந்தவங்க, உத்திரத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் இந்த வருஷம் எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த குரு பயிற்சியில. ஏன்னா எந்த கிரகம் கெட்டத்துல இருக்காது, கெட்டத்துல இருக்காது. எப்படிதான் உங்க ராசியை நோக்கி சூரியன் வந்துருவாரு ஆவணி மாசம். அப்ப இங்க கெட்டது சொல்ல முடியாது. ஆனா நிறைய குழப்பத்தை தருமாற்றத்தை கொடுக்கும். ஆனா செலவுகள் அதிகமா இருக்காது. வீடு, இடம், பூமி, வெளிநாடு, வெளியூர், படிப்புகள், தொழில், அரசாங்கம் சூப்பராக, கணவன் ஒற்றுமை எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் இருப்பார். உத்திரத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம், எதிர்காலம் செம்மையான ஒரு யோகம் கண்டிப்பா வேலை செய்யும். கமிஷன் வியாபாரம் சூப்பரா இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங்னா நல்லா இருக்கும். ஒரு லீடரா போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வேலை செய்யும். யார் உத்திரத்துல பிறந்தவங்க சொல்றேன். ஏன்னா டைமிங் பக்கா வேலை செய்யும். இன்னும் ஆகஸ்ட் மாசத்துக்கு அப்புறம் உத்திரத்துல பிறந்தவங்க நல்ல வருமானம், பொருளாதார லாபம் எல்லாமே சூப்பரா இருக்கும். வரக்கூடிய குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி சிம்மத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.